New Microsoft Office Word document. வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டு இதுதான் அந்த பேஜ். இந்த பேஜில் தான் நம்ம டைப் பண்ணுற போகிறோம். எடிட் பண்ணிக்கலாம், டைப் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் எடுக்கலாம், அப்புறம் வந்து பேஜ் லேஅவுட் பண்ணலாம். இதில் இருக்கிறது வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிறது வந்து இது வந்து சேவ் பட்டன். இது அமுக்கினா சேவ் ஆயிரும். அன்டோ பட்டன், ரீடோ பட்டன், இது வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து டைட்டில் பார், இது மேலே இருக்க போகிற டைட்டில் பார், ஃபைலு, ஹோமு, இப்போ ஹோமில் இருக்குது, இன்செர்ட்டு, பேஜ் லேஅவுட்டு, ரெஃபரன்ஸு, மெயிலிங்கு, ரிவ்யூவு, வியூவு. ஸோ இப்போது ஹோமில் இருக்கிறத பண்ணிவிட்டு நம்ம ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு இப்படி வந்துடும். இதுதான் ஃபைலு. ஓகே, ஃபைல் வந்துடும் பார்த்தோம். அப்புறம் ஹோமுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம்னா இப்படி வந்துடும். ஹோம் இன்செர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது வந்து கவர் பேஜ், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இன்செர்ட்டில் இருக்குது. பேஜ் லேஅவுட் அப்படின்னா இதில் உள்ள இந்த ஆப்ஷன், இந்த ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும் பேஜ் லேஅவுட்டில். ரெஃபரன்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்லாம் இதில் இருக்குது பாருங்கள். டேபிள் கண்டென்ட்டு, ஃபுட்டு நோட்டு, பயோகிராஃபி, கேப்ஷன், இன்டெக்ஸு, டேபிள் ஆஃப் கண்டிஸ், இப்படி இருக்குது. அப்புறம் மெயிலிங், இதை வந்து நம்ம மெயில் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் மெயிலு, செலக்ட் ரிசம் லிஸ்ட்டு, இந்த பாருங்கள் என்லோப்பு, லேபிள், எப்படி அனுப்பணுமோ நம்ம மெயில் அனுப்பிடலாம். அப்புறம் ரிவ்யூ இதை எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃபிங், லாங்குவேஜ், கமெண்ட்ஸ், அப்படி வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்புறம் வியூ பண்ணி பார்க்குறோம். அந்த நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து டைப் பண்ணியிருக்கோம், அந்த டைப் பண்ணுறத வந்து இப்போ வியூ பண்ணி பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? பிரிண்ட் லேஅவுட்டை பார்க்குறோம், ஃபுல் ஸ்க்ரீன் ரீடிங்காக பார்க்குறோம். இதோட ஆப்ஷன்லாம் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போது வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால இப்போ ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைல் இருக்குது, ஃபைலுக்கு அப்புறம் ஹோம் பட்டன், இன்செர்ட்டு, பேஜ் லேஅவுட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ. இதுதான் டைட்டில் பார். இந்த டைட்டில் பாருக்கு சப்டைட்டில், இது கீழே வர்றது பூரா சப்டைட்டில். ஓகே, இதோட முடிக்கிறோம். நாம் அடுத்த பாடத்தில் அடுத்த லெசனை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.